Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ரசமலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரசமலாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 லிட்டர் பால் சேர்த்து அது நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 3 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்ல நட்டி வினிகர் சேர்த்து பால் நல்லா திரஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா திரஞ்சு வந்த உடனே இதை ஒரு மஸ்லின் கிளாத்தில் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. லெமனோட டேஸ்ட் இதில் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி இதை ரின்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா புழிஞ்சி 30 மினிட்ஸ்க்கு தண்ணி வடிகட்ட விட்டுடுங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்ச உடனே இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இது அப்பப்போ அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் திக்கான உடனே இதோட 1/4 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரிங் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதோட கொஞ்சோண்டு சாப்டு நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டி அதை லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. ரசமலாய் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸ் பண்ண இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைனாட்டி ரொம்ப காஞ்சி போயிடும். இப்போது சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, அதோட 5 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதோட நம்ம பண்ணி வச்சுருந்த பால்ஸை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஒரு வாட்டி திருப்பி போட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இது நல்லா பெருசாகி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் சில் தண்ணி வச்சு அதில் நம்ம வேக வச்சுருந்த பால்ஸை சேர்த்துடலாம். மலாய் பால்ஸ் கொஞ்சம் சூடு ஆறின உடனே அதை கையில் வச்சு லைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சுருங்க. ரொம்ப அமுத்துனீங்கன்னா ஓரம் பிய ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக அமுத்தி ஒரு ட்ரேயில் வச்சுருங்க. இப்போ நம்ம ட்ரேயில் வச்சுருந்த ரசமலாய் பால்ஸில் நம்ம பண்ணி வச்சுருந்த பாலை சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டான்னா பால் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.